மக்களே, அன்னாடம் மழை நனைகிற வேலை நேற்றும் இதே டயத்துக்கு தான் வந்துச்சுங்க மழை. 1:30 மணிக்கு நேற்று மழை வந்துருச்சு. இன்றைக்கி அதே 1:30 மணிக்கு மழை வந்துருச்சு. நேற்றே மழை வந்துச்சு. கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏதோ நெட்டு வந்திருக்கலாம், எடுத்துகிட்டு வரலீங்க. எப்படியும் இந்த செல் கவர், இப்படி டோர் செல் கவருங்காட்டி பிரச்சனை இல்லை. மழை தண்ணி உள்ள டிஸ்பிளேயில் இறங்குறதில்ல. இல்லைங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரு. நம்ம எறும்பு வருங்க எல்லாம் மழைக்கு வந்துங்க, எல்லாம் மாடு மேய்க்க வீட்டுக்கு போகுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் மேய்க்க போகாமல் கிழக்கு மழை சாரல் கிழக்கு போகுது, அது கூடயே போகுது. இல்லைன்னா நானும் ஏதோ ஒரு முழிச்சுட்டு ஒதுங்கி தான் நின்றுருந்தேன். அவருங்கெல்லாம் போகுது பாருங்க மேகம், ஊராக போகிற மேகம் கூட்டுங்களே அப்படின்னு அழகாக மேகங்கள் எல்லாம் புறப்பட்டாங்க. எங்கே போகிறாங்க தெரியலிங்க. ஆனால் நல்லா அழகாக எல்லா மாடும் அழகாக சிறப்பாக நனைஞ்சிருச்சு. சென மாடு வேறு அங்கே நின்றுட்டு இருக்குதுங்க. நான் போய் போகணும். சென மாடு நினைஞ்சிட்டாலும் இவ்வளோ செனை தான் நினைஞ்சிட்டாளுக்கு பார்க்கவே பாவமாக தான் இருக்கானுங்கன்னா என்ன பண்ணுறது. ஆனால் மலையிலெல்லாம் ஓடிச்சு பாருங்களே, அதுதான் கால கொடுமடா சாமி. மலையோட மலையாக நானும் ஓடணுங்க. நான் என்ன பண்ணுறது, மாடே ஓடும்போது இப்போ நம்ம மட்டும் நின்றுட்டா இருக்கக்கூடிய, எங்கேயாச்சும் மழை நிற்கிறக்குள்ளே எங்கேயாச்சும் ஓடிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஓடுன்னு பின்னாலேயும் மழையில் நனைஞ்சிக்கிட்டேன். ஏற்கனவே காது வேறு வலி. நேற்று மழையில் நனைஞ்சதுக்கே காது வலி வந்துடுச்சு. இன்றைக்கி நனைஞ்சிட்டேன். பார்க்கல என்ன ஒன்று போகுதுங்களா. மேகமெல்லாம் இவ்வளோ அழகாக போகுது வருங்களே, அப்படியே அழகாக கிளம்பிட்டாங்க. அதில் ஒவ்வொரு உருவங்கள் தெரியுங்களா அந்த மேகத்தில். ஒவ்வொரு உருவங்கள் சிறுசா பெருசா, டைனோசர் மாதிரி, ஆமை மாதிரி. இப்போ போகிறது ஆமை மாதிரி ஒன்று போகுது மாதிரி எனக்கு அங்கே தெரியுது பாருங்க. கிழக்கு அந்த தென்னை மரத்துக்கிட்ட போகுதுங்களா, பார்க்க தென்னை மரத்துக்கிட்ட போகிற மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே போய் நின்று பார்த்தாலும் வடக்கு போகிற மாதிரி தெரியும். இவ்வளோ அழகாக போகுதுங்க. அதெல்லாம் நைட்டில் நீ ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குல்ல, நீ நிலாவை பார்த்துக்கிட்டு நிலா பக்கம் வருது, நிலா பின்னால் ஒடியாருது, ஓட ஓட நிலா ஒடியாருதும்மா அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ஒரு காலங்க. அப்புறம் இப்போ நினச்சி பார்த்தா நம்ம பசங்களை சொல்கிறது பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. நானும் இப்படி தான் தாங்க சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறேன்.